குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இப்போ கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் சோம்பு, அப்புறம் கடலைப்பருப்பு இது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கோவக்காய், ஆனியன் கொஞ்சம், டொமேட்டோ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் கார்லிக் பொடி. ஓகேங்களா? அப்படி கார்லிக் பொடி கிடைக்காதவங்க கார்லிக் பொடி போடணும் நெசசிட்டி கிடையாது. நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் கார்லிக் பொடி நீங்கள் கார்லிக்கை ஒரு இடிச்சிட்டு நீங்கள் அதில் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வாசனை, நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கோவக்காய் பொரியலுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம கோவக்காய் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு தாளிக்கிறது அடுப்பு வச்சாச்சு. அதில் கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ்க்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம இந்த தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாம் போட்டுடலாம். கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பெல்லாம். ஓகே, போட்டுட்டு இது கொஞ்சம் பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு அதே சமயத்தில் நமக்கு அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட் ப்ரௌன், நாட் டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌனாக மாறினோன்னு நம்ம நம்மளோட வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். பாருங்க, கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. கடுகும் பொரியிற ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி கோவக்காய் பொரியல் ரொம்ப நல்லது உடம்புக்கு. என்ன சொல்லலாம், எஸ்பெஷலி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கவங்கலாம், அவங்கெல்லாம் கோவக்காய் பொரியல் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 வாட்டி எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிசின்ஸ் எடுக்கிறவங்கலாம் கூட கோவக்காய் யூஸ் பண்ணால் மெடிசின்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக கோவக்காய் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் சீ. இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை போடுவோம். இந்த ஸ்டேஜில் கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம் இருக்குது, அதை எடுத்து போடுவோம். நல்லா இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்குவோம். அந்த டைமில் தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடணும். ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகும்போது நம்ம அந்த பவுடரெல்லாம் பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லைக் இந்த மஞ்சள் பொடி, மிளகா பொடி, பூண்டு பொடி, ப்ளஸ் உப்பு நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது 3த்தையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயோடு நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா எண்ணெயோடு நல்லா பரட்டிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த கோவக்காய் வச்சுருக்கீங்கல்ல, கோவக்காய் நல்லா நீளமாக கட் பண்ணிக்கலாம். அது இது மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் சீக்கிரமே, கொஞ்சம் நல்லா தின்னாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லா சீக்கிரமே வெந்துடும். அதுக்காக அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சில பேர் ரவுண்டாகவும் கட் பண்ணுவாங்க, நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கோவக்காவும் அதில் போட்டுக்கலாம். கோவக்காய் போட்டாச்சு. கோவக்காயும் அந்த மசாலாவையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு
ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஒரு சும்மா ஒரு 1/4 கப்பு 1/4 கிளாஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 1/4 கிளாஸுக்கு கொஞ்சம் வாட்டர், அது கொஞ்சம் வேகணும்ல. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவ்வளோ சாஃப்டான வெஜிடபிள் கிடையாது. ஸோ இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னாக்கா வேந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சாக்கா. ஸோ நம்ம இதை நல்லா வதக்கிட்டு கிளறிட்டு, இதில் உப்பு இருக்குது, காரம் இருக்குது, மிளகா பொடி இருக்குது. மிளகா பொடி நீங்கள் நார்மல் சில்லி பவுடரும் போடலாம், சில்லி பவுடர் வித் கொரியண்டர் பவுடரும் போடலாம். பட் நான் நார்மலாக எல்லா வெஜிடபிள் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறது சாம்பார் பொடி, வீட்டில் செய்கிற ஹோம்மேட் சாம்பார் பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் அதை தான் போட்டிருக்கேன். பட் அது இல்லாதவங்க சில்லி பவுடர் ப்ளஸ் கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர் ஒரு 1/2 எடுத்துங்க, கொரியண்டர் பவுடர் ஒரு 1/2 எடுத்துங்க, மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. ஆப்ஷனல் அந்த கார்லிக் பவுடர் அது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துங்க. வாசனைக்காக வேண்டியும் நல்லாவும் இருக்கும், அது ரொம்ப ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டைமில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைம் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு தண்ணியோட மெஷர்மெண்ட் எவ்வளோ நான் சொன்னேன்னா ஒரு கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸ் எடுத்துக்கலாம், அது போதும். ஓகேங்களா? இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும் இந்த கோவக்காய். ஓகேங்களா? அதோட அளவு தான் நான் சொல்கிறேன். எந்த வெஜிடபிள்ஸோட கொஞ்சம் தண்ணி, இந்த மாதிரி ஹார்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா வேகும். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஜஸ்ட் மூடி வைப்போம். நம்ம இந்த லிட்டை போட்டுட்டு மூடி வச்சுருவோம். ஜஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுட்டு நடுவில் இன் பிட்வீன் நம்ம கிளறி விடணும். ஓகேங்களா? 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். நம்ம இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அது மாதிரி நல்லா மூடி வைக்கணும். ஓகே, மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு பாருங்கள். ஸோ நார்மலாக இது சில வெஜிடபிள், சில கோவக்காய் 5 to 10 மினிட்ஸ் இருக்கும். சிலது 10 to 15 மினிட்ஸ் கூட இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த காயை பொறுத்திருக்கு, வெஜிடபிளை பொறுத்திருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளறி நடுநடுவில் இன் பிட்வீன் நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருங்க. ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஆல்மோஸ்ட் இது மாதிரி குக் ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி நான் அதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கொரியண்டர் கொத்தமல்லியை கொஞ்சம் கார்னிஷ்காக கொஞ்சம் இது மேலே தூவி விட்டுறேன். ஓகேங்களா? ஐ ஹோப் யூ என்ஜாய் பீப்புள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.